அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கனவு ரிலேட்டடா சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது பாம்பு கனவில் வந்தால் என்ன அர்த்தம், இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம், உயிரோடு இருப்பவர்கள் இறந்தது போல கனவு கண்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அதெல்லாம் பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம் பாருங்க. அந்த வீடியோல சில சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சில கமெண்ட்ஸ் எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா, சிங்கம் துரத்துவது போல கனவு கண்டால், இனிப்பு வகைகள் கனவில் வந்தால், யானை துரத்துவது போல கனவு கண்டால், இது போல பல கனவுகளுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்முடைய மார்க்கத்துல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம் கிடையாது. பொதுவாக உள்ள சில ஹதீஸ்களை வைத்துதான் நம்ம அர்த்தம் விளங்கிக்கணும். அந்த ஒரு ஹதீஸ் தான் கனவு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. இது ஆல்ரெடி அப்லோட் பண்ணின வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இந்த ஹதீஸுடைய விளக்கம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எகைன் இந்த வீடியோலையும் அந்த ஹதீஸை நான் சொல்றேன். நம்மள எல்லாருக்குமே கனவு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். அது நல்ல கனவாக இருக்கும், இல்ல நம்மள பயமுறுத்தக்கூடிய வேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கனவாக வரும், இல்லனா நம்ம அதிகமா சிந்திக்கக்கூடிய நம்மளுடைய நினைவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு பொழுது நம்ம எந்த விஷயத்தை அதிகமா யோசிச்சிருக்கோமோ சிந்திச்சிருக்கோமோ, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை நம்ம அதிகமா யோசிக்கிறோமோ அது கூட கனவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது கனவு 3 வகைப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அது நல்ல கனவுகள் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் நற்செய்தியாகும். மற்றொரு கனவு ஷைத்தான் புறத்தில் இருந்து கவலையை ஏற்படுத்துகின்ற கனவாகும். மூன்றாவது தன் உள்ளத்தில் இருந்து மனிதன் காண்கின்ற கனவாகும் அப்படின்னு கனவை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. சோ இப்ப பார்த்த இந்த ஹதீஸ்ல இருந்து முதலாவது வகையானது நல்ல கனவு. இந்த நல்ல கனவு அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடிய கனவாக வரும். இந்த மாதிரியான கனவு கண்டோம்னாக்கா இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த நற்செய்தியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி தனக்கு விருப்பமான ஒரு நல்ல கனவை கண்டால் அவங்க தன்னுடைய நண்பர்கள் கிட்டையோ தன்னுடைய உறவினர்கள் கிட்டையோ தாம் ரொம்ப விரும்பிய ஒரு நபர்கிட்ட சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நல்ல கனவுகள் என்பது இறைவனிடமிருந்து தூதர்களுக்கு கிடைக்கும் தூது செய்தியின் 46 பங்கில் ஒரு பங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மூன்றாவது வகையான தன்னுடைய உள்ளத்தில் இருந்து மனிதன் காண்கின்ற கனவு அப்படிங்கும் போது எந்த ஒரு விஷயத்தை நம்ம அதிகமா யோசிக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் கூட நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அதை திரும்பவும் நம்ம யோசிக்கிறதுனால அது கூட கனவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சோ இப்போ சொன்ன முதல் கனவும் மூன்றாவது கனவையும் பற்றி நம்ம எந்த ஒரு கவலையும் படணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இந்த 2வது வகையான கெட்ட கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த கெட்ட கனவு வந்து ஷைத்தான் டேந்து வரக்கூடிய கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த 2வது கெட்ட கனவு அப்படிங்கிறது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வரதுனால அந்த மாதிரியான கெட்ட கனவு காணும் பொழுது நம்ம எதுவும் குழப்பிக்காம நம்ம தொழுது அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ கேட்டோம்னாக்கா அல்லாஹ் தஆலா அந்த கெட்ட கனவால ஏற்பட்ட மன உளைச்சலையும் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமா அந்த பாதிப்புகளிடமிருந்து நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான கெட்ட கனவு காணும் போது நம்ம யார்கிட்டையும் சொல்லாம நம்ம துஆ செய்ய வேண்டும். ஆக இந்த நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடியது. இந்த கெட்ட கனவு அப்படிங்கிறது ஷைத்தானிடம் இருந்து நம்மை அச்சப்படுத்தி நம்மை திசை திருப்பி வேறு விதமான செலவெல்லாம் செய்வதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு விஷயத்தை ஷைத்தான் இந்த கெட்ட கனவு மூலமாக நமக்கு செய்து வருகிறான். ஆக எந்த ஒரு கெட்ட கனவு கண்டாலும் அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். மேலும் இந்த கெட்ட கனவை நினைத்து நம்ம எந்த ஒரு கவலையும் வருத்தமும் பட வேண்டாம். நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ்வோட பொறுப்பில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு முழு பொறுப்பாளன் அல்லாஹ் தஆலா ஒருவனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.